பிரைஸ் லார்ட். கர்த்தர் நல்லவர், ஒரு கிருபை என்றும் உள்ளது. பிரியமான தேவனுடைய ஜனங்களே, இந்த நாளிலும் கூட நாம் தேவ வார்த்தைக்கு நேராக கடந்து செல்ல போகிறோம். தேவ வார்த்தையை கேட்கும் பொழுது தேவன் நம்மோடு என்ன பேசுகிறார் என்பதை நம்ம உணர்ந்து கொள்ளக்கூடியவர்களாக நாம் காணப்பட வேண்டும். அந்த வார்த்தையை பிடித்து கொண்டு நம்ம இந்த பூமியில ஜீவிக்கும் பொழுதுதான் நம்முடைய வாழ்வில் ஆசீர்வாதங்களை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். ஆகையினால இந்த வேளையில கூட ஒரு சிறிய ஜெபத்தை ஏறெடுத்து நம்ம வார்த்தைக்கு நேராக கடந்து சென்று தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்களை அதிகமாக நேசிக்கின்ற நல்ல கர்த்தாவே, ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளில் கூட ஆண்டவரே, நாங்கள் கேட்க போகிற வார்த்தையானது எங்களுடைய வாழ்க்கைக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும் தகப்பனே. அப்பா, அந்த வார்த்தை நிமித்தமாக ஒவ்வொருவரும் பலனடைய ஆண்டவரே, இந்த வார்த்தைகளை பிடித்து கொண்டு சாட்சிகளாக இருக்க கர்த்தர் கிருபை செய்ய போறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். வெறுமையாக்கி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. தேவன் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சொன்ன வேத வசனத்தின்படியாக அவர் நல்லவராகவே இருக்கிறார். தேவனை தேடுகிற தேவ ஜனங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் நன்மைகளை செய்யக்கூடியவர். இந்த வேளையில கூட பிரியமான தேவனுடைய ஜனங்களே, கர்த்தர் நமக்கு கொடுக்கக்கூடிய வார்த்தைகளை பிடித்துக்கொண்டு இந்த உலகத்துல நம்ம என்ன பண்ணணுமா, சுடர்களை பிரகாசிக்க வேண்டும் என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. வார்த்தையை கேட்டு விட்டுட்டு நம்ம அப்படியே போயிடக்கூடாது. வார்த்தைகளை பிடித்துக் கொள்ளும் பொழுதுதான் கர்த்தர் நமக்கு சொல்லக்கூடிய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படுகிறோம் என்பதை அதன் மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடியும். வேதத்துல கூட நம்ம வாசித்தோம் என்று சொன்னால் மத்தேயுவின் புஸ்தகத்தில் 5ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம் இப்படியாக கூறப்பட்டிருக்கிறது. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். ஹல்லேலூயா. இந்த வேத வசனத்தில் நாம் புரிந்து கொள்ளக்கூடியது என்னவென்று சொன்னால், கர்த்தர் நமக்கு போதிக்கிறது என்னதென்று நாம் அறிந்து நம்ம என்ன பண்ணணுமா, அதன்படி செய்யக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டுமா. உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், அவர்களுக்காக நீங்க என்ன பண்ணணுமா, ஜெபம் பண்ண வேண்டுமா. உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்கு நீங்க என்ன பண்ணுங்க, நன்மை செய்யுங்கள் என்று சொல்லி இந்த வேத வசனம் சொல்லுகிறது. உங்களை சபிக்கிறவர்களை நீங்க என்ன பண்ணணுமா, சபிக்க கூடாது, அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் நமக்கு சொல்லுகிறார். ஆகையினால பிரியமான தேவனுடைய ஜனங்களே, தேவன் நம்ம இடத்துல என்ன பேசினாலும் அதன்படியே நம்ம என்ன பண்ணணுமா, நடக்க வேண்டுமா, அதன்படி ஜீவிக்க வேண்டுமா. முதலாவதாக சொல்லுகிறார், சத்துருக்களை சிநேகியுங்கள். நமக்கு சத்ருவாய் இருக்கிற ஒவ்வொருத்தரையும் நான் சிநேகிக்க வேண்டும். சிநேகம் என்பது அன்பு பாராட்ட வேண்டும், அவர்களுக்கு அன்பு செலுத்த வேண்டும் என்பதை இந்த வேத வாக்கியம் நமக்கு கூறுகிறது. சத்துருக்களை சிநேகிக்க முடியுமா? நம்மளை விரோதிக்கிறவர்களை நம்மளால சிநேகிக்க முடியுமா? முடியாதுங்க. உண்மையாவே நம்ம யார் ஒருத்தர் விரோதிக்கிறா, நமக்கு விரோதமாக எழும்பி நின்று பிரச்சனை பண்றாங்கன்னு சொன்னா அவர்களை நம்மளால சிநேகிக்க முடியாது, அவர்களிடத்துல அன்பு பாராட்ட முடியாது. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், உங்களை விரோதிக்கிறவர்களை சிநேகியுங்கள் என்று சொல்லி நம்மளை விரோதிக்கிறவர்களை நாம் அன்பு பாராட்ட வேண்டும், அவர்களிடத்துல பட்சமாக நடந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி யார் சொல்றாரு? கர்த்தர் சொல்றார். கர்த்தர் சொன்னா நம்ம அப்படி செய்ய வேண்டுமாம். நம்முடைய சத்துருக்களை நாம் சிநேகிக்கும் பொழுது நம்ம என்ன பண்ணுவோம் சொன்னா, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியக்கூடியவர்களாக இருக்கிறோம். சர்வத்தையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய வார்த்தைக்கு நம்ம செவி கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறோமா. அவருடைய சத்தத்திற்கு எவன் ஒருவர் செவி கொடுக்கிறானோ அவனை கர்த்தர் ஆசீர்வதிக்கக்கூடியவராக இருக்கிறார், அவனை உயர்த்தக்கூடியவராக இருக்கிறார். இந்த வேளையில கூட சத்துருக்களை சிநேகிக்கணுமா, உங்களை நிந்திக்கிறவர்களுக்காக நீங்க என்ன பண்ணணுமா, ஜெபம் பண்ணணுமா. உங்களை யாரெல்லாம் வெறுக்கிறாங்களோ, கசப்போடு பார்க்கிறாங்களோ அவர்களை நீங்க என்ன பண்ணணும்னு சொன்னா நேசிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த வேத வசனம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, உங்களால முடியலன்னு சொன்னா கூட கர்த்தர் சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு அந்த வார்த்தை நிமித்தமாக நீங்க அன்பு பாராட்டி பாருங்க. நிச்சயமாகவே உங்களை பார்க்கிற உங்களுடைய சத்ரு உங்கள் அன்பின் நிமித்தமாக அவர்கள் தேவன் பக்கமாக திருப்பப்படுவாங்க. அவர்கள் கர்த்தரை என்ன பண்ணுவாங்கன்னா விசுவாசிப்பார்கள். இவர்களிடத்துல இவ்வளவு அன்பு இருக்குது, இவர்களிடத்துல இவ்வளவு நேசம் இருக்குதுன்னு சொல்லிட்டு இவர்கள் ஆராதிக்கிற தேவன் இவர்களை பார்க்கிலும் அன்புள்ளவர் என்பதை அறிந்து கொண்டு கர்த்தர் பக்கமாக அவர்கள் திரும்பக்கூடியவர்களாக இருப்பார்கள். உங்களை சபிக்கிறாங்களா, சபிக்காதீங்க. சபிக்கப்பட்ட வார்த்தைகள் உங்களுடைய வாயிலிருந்து புறப்பட்டு வரவே கூடாது. அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும். உங்களை சபிக்கிறவர்களை நீங்க என்ன பண்ணக்கூடாதா, சபிக்க கூடாதா. கர்த்தர் பார்த்துப்பாரு. உங்களை யாரெல்லாம் நிந்திக்கிறாங்களோ, அவமானப்படுத்துறாங்களோ, பிரச்சனையின் மத்தியில உங்களை தூற்றி திரிகிறார்களோ அவர்களை கர்த்தர் பார்த்து கொள்வார். கர்த்தரிடத்துல விட்டுருங்க. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணக்கூடியவராக இருக்கிறார். உங்களை சத்துருக்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு முன்பாக உங்களுடைய தலையை தேவன் உயர்த்தி ஆசீர்வதிப்பது நிச்சயம். ஆகையினால தான் தேவனுடைய வசனம் இப்படியாக சொல்லுகிறது. நம்ம வாசிப்போம். 2 ராஜாக்களின் புஸ்தகத்துல 6ஆம் அதிகாரம் 21வது வசனம். இஸ்ரவேலின் ராஜா அவர்களை கண்டபோது எலிசாவை பார்த்து, என் தகப்பனே, நான் அவர்களை வெட்டி போடலாமா என்று கேட்டான். ஹல்லேலூயா. இஸ்ரவேலின்
ராஜா எலிசாவை நோக்கி சொல்றாரு, இவர்களுக்கு எதிராக வந்த சீரிய நாட்டு படைகளை இவர்கள் என்ன பண்றாங்கன்னா பார்க்கிறாங்க. சீரிய நாட்டு படை வந்துட்டு இஸ்ரவேல் ஜனங்களை சூழ்ந்து கொள்ளும் பொழுது இஸ்ரவேலின் ராஜா இவர்களை பார்த்த உடனே எலிசாவின் இடத்துல உத்தரவு கேட்கிறான், இவர்களை நான் கொன்று போட்டுருமா, இவர்களை உயிரோட வைக்க கூடாது, இவர்களை என்ன பண்ணணும்னு சொன்னா அதமாக்கி போட்டுற வேண்டும், இவர்களை நம்ம என்ன பண்ணி அழிச்சிடணும்னு சொல்லிட்டு இவர் ஒரு திட்டத்தோடு இருக்கிறாரு. ஏன் சொன்னா இவர்களை விரோதிப்பதற்காக, இவர்களை அழிப்பதற்காக அந்த எதிரி நாட்டு படை வந்தது. அது நிமித்தமாக இவர் எலிசாவின் இடத்துல உத்தரவு கேட்கும் பொழுது எலிசா சொல்லுகிறார், இவர் தேவனுடைய மனுஷனாக இருக்கிறார், இவர் அன்புள்ள ஒரு மனுஷனாக இருக்கிறார், பிறரை சிநேகிக்கக்கூடிய ஒரு மனுஷனாக இருக்கிறார், சத்துருக்களிடத்தில் அன்பு செலுத்தக்கூடிய ஒரு மனிதனாக இருக்கிற இந்த தேவ மனுஷன் சொல்லுகிறார். 23வது வசனத்தில் வாசிப்போம். அப்பொழுது அவர்களுக்கு பெரிய விருந்து பண்ணி அவர்கள் புசித்து குடித்த பின்பு அவர்களை அனுப்பிவிட்டான். அவர்கள் தங்கள் ஆண்டவனிடத்திற்கு போய்விட்டார்கள். சீரியரின் தண்டுகள் இஸ்ரவேல் தேசத்தில் அப்புறம் வரவில்லை. ஹல்லேலூயா. இஸ்ரவேல் தேசத்துல அவர்கள் என்ன பண்ணலன்னா திரும்பவும் வரவே இல்லையா. அவர்களுக்கு எலிசா சொல்றாரு, அவர்களை வெட்டி போடாத, நீ அவர்களை எதுவுமே செய்யாத, அவர்களுக்கு நீ என்ன பண்ண துன்பத்தை வருவித்து விடாதுன்னு சொல்லிட்டு எலிசா அவர்களுக்கு என்ன பண்றாருன்னா ஒரு பெரிய விருந்தை பண்ணி அவர்களை புசித்து குடிக்கிற வரைக்கும், அவர்களை திருப்தியா சாப்பிடுற வரைக்கும் அந்த இடத்துல என்ன பண்ணாரு, சத்துருக்களாயிருந்த சீரிய அந்த படைகளை இவர் என்ன பண்ணாருன்னு சொன்னா போஷித்தார், அவர்களுக்கு வேண்டியதை கொடுத்தார். உங்களுடைய சத்துருக்களை சிநேகியுங்கள். சத்ருவா வந்தாங்க, இவர்களுடைய ஜீவனை அழிக்கும்படி, இவங்களுடைய நாட்டை அழிக்கும்படி, இவங்களுடைய ஜனங்களை அழிக்கும்படி வந்த அந்த சீரியரை தான் இவர் உபசரிக்கும்படியாக செய்தார். ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய ஜனங்களை வசனம் இப்படியாக சொல்லுகிறது, உன் சத்ரு பசியா இருந்தா அவனுக்கு ஆகாரம் கொடு, அவன் மேல நீ இப்படி ஆகாரம் கொடுக்கிறதுனால அவன் மீது அக்கினி தழலை குவிப்பாய் என்று சொல்லி வேத வசனம் சொல்லுது. உங்களுக்கு விரோதமா யாராச்சும் எழும்பி வந்து நின்று உங்களுக்கு விரோதமாக பிரச்சனை பண்ணி பெரிய காரியங்களை செஞ்சுட்டு உங்களை விரோதிக்கிறாங்களா, உங்களை கஷ்டப்படுத்துறாங்களா, உங்களை நிந்திக்கிறாங்களா, அவமானத்தோடு பேசுறாங்களா, அவர்களை எப்படி நான் நேசிப்பது, அவர்களுக்கு எப்படி நான் உணவு கொடுப்பது, அவர்களுக்கு எப்படி நான் சகாயம் செய்யறது, ஒரு கஷ்டத்தின் நேரத்துல நான் எப்படி அவர்களுக்கு உதவி செய்வது என்று சொல்லிட்டு நீங்க நிக்காதீங்க. தேவ அபிஷேகம் பெற்ற மனுஷன் இந்த எலிசா தீர்க்கதரிசி என்ன பண்றாருன்னா அந்த எதிரிகளுக்கு ஒரு பெரிய விருந்தை பண்ணி அவர்களை என்ன பண்ணாருன்னா உபசரித்தாராம். ஹல்லேலூயா. பிரியமான தேவனுடைய ஜனங்களே, அவர்கள் உபசரித்த நிமித்தமாக அந்த சீரியர்கள் திரும்பவும் அந்த நாட்டுக்கு வரவே இல்லையா. இஸ்ரவேல் ஜனங்களை அவர்களை தொடவே இல்லையா. நீங்க இப்படி செய்யும் பொழுது நீங்க செய்த நன்மைகளை அவர் நினைத்து பார்க்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. நீங்க ஒரு சின்ன காரியத்தை உங்க எதிரிக்கு செஞ்சு பாருங்க, உங்க எதிரி தவறி விழுறானா தூக்கி எடுத்து பாருங்களேன், வேதனையோடு இருக்கிறானா ஒரு ஆறுதல் சொல்லி பாருங்க, வியாதியில படுத்த படுக்கையோடு இருக்கிறானா போய் விசாரிங்க. அப்படி செய்யும் பொழுது அவங்க அதை நினைச்சு பார்ப்பாங்க. உங்களுடைய அன்பையும் நீங்க செய்த நன்மையையும் அவர்கள் நினைத்து பார்த்து கர்த்தரை துதிப்பார்கள். இந்த நாள்ல கூட அந்த சீரியர்கள் திரும்பவும் வராதபடிக்கு இந்த எலிசா செய்த காரியத்தை அவங்க நினைச்சு பார்த்தாங்க. எங்களுடைய ஜீவனை அழிக்காதபடிக்கு எங்களை திரும்பவும் அவங்க என்ன பண்ணிட்டாரு, உயிரோடு அனுப்பி வைத்தாருன்னு சொல்லி எலிசா செய்த நன்மையை நினைத்து பார்த்தாங்க. இந்த வேளையில கூட நீங்க செய்யக்கூடிய அந்த நன்மையான காரியங்களை கர்த்தர் என்ன பண்ணுவாருன்னா நினைத்து பார்ப்பார். அது மாத்திரம் இல்ல, உங்களுடைய வாழ்க்கையில என்ன கஷ்டங்கள் வந்தாலும் அதை தேவன் மாற்ற அவர் வல்லமில்லவராக இருக்கிறார். இதே போலத்தான் நீங்களும் நடந்து கொள்ள வேண்டும். இந்த எலிசா தீர்க்கதரிசி செய்தது போல இவர் என்ன காரியத்தை அவர் செய்தார், அவர்களுக்கு நன்மை செய்தார். சத்ருவை என்ன பண்ணாரு, சிநேகித்தார். நீங்களும் சத்துருக்களை சிநேகிக்கணும், அவர்களை சபிக்க கூடாது. நீங்க நாசமா போயிடுவீங்க, நீங்க வந்த வழியை நீங்க என்ன பண்ணி திரும்பி போக மாட்டீங்க, உங்களுடைய ஜீவனை அழித்து போட்டுருன்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஜீவனை அழிக்காதபடிக்கு அவர்களை காத்து இந்த மனிதன் என்ன பண்ணாருன்னு சொன்னா உயிரோடே வைத்தார். ஹல்லேலூயா. அதை போல தாங்க உங்களுடைய வாழ்க்கையில கூட நீங்க ஒருத்தருக்கு ஒரு சின்ன நன்மை செஞ்சீங்கன்னு சொன்னா அவங்களுடைய ஜீவன் காக்கப்படும். அவங்களுடைய வேதனையின் மத்தியில நீங்க செய்த நன்மையை நினைச்சு பார்ப்பாங்க. அதற்காகத்தான் கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுடைய சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதிங்கள், உங்களை தூற்றி திரியிறாங்களா, அவமானப்படுத்துறாங்களா, அவர்களை ஆசீர்வதிங்கள். தாவீதோ அப்படிதான் சொல்ற. சீமே என்ற ஒரு மனுஷன் தாவீதை தூற்றி திரியிறான். அவர் என்ன பண்ணலன்னு சொன்னா அவங்க கூட இருக்கிற படைகள் எல்லாமே இந்த மனுஷர்களை இந்த ஜனங்களை அழித்து போடட்டுமான்னு சொல்லிட்டு இந்த சீமையை நான் கொன்று போடட்டுமான்னு கேட்கிறாரு. கேட்ட மாத்திரத்துல தாவீது சொல்றாரு, தேவனை நிந்திக்கும்படியாக இந்த நாள்ல வைத்தார், ஆகையினால என் சிறுமையை கர்த்தர் மாற்றுவார், நீங்க அமைதியா இருங்க, கர்த்தர் பார்த்துப்பாருன்னு சொன்னார். அதை போல தாங்க உங்களுடைய வாழ்க்கையில கூட உங்களை தூஷிக்கிறவர்கள் மத்தியில, உங்கள் சத்துருக்கள் மத்தியில தேவன் பெரிய காரியத்தை உங்களுக்கு செய்ய அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். நீதி சரி கட்டக்கூடிய ஒரு தேவன், நன்மை செய்யக்கூடிய ஒரு தேவன். நீங்க செய்யக்கூடிய நீதியான காரியத்தை கர்த்தர் பார்த்து உங்களுடைய வாழ்வில கர்த்தர் மிகவும் பெரிய காரியங்களை செய்து உங்களை உயர்த்தி வைப்பார். நீங்க செய்யற அந்த காரியத்தை
காரியத்து நிமித்தமாக ஒருவேளை அவர்களுக்கு ரட்சிப்பு உண்டாகலாம், அவங்க சபையை தேடி வரலாம், கர்த்தரை விசுவாசிக்கலாம், நன்மையான காரியங்களை பெற்றுக்கொண்ட அவர்கள் நன்றியுள்ளவர்களாக இருப்பாங்க. இந்த வேளையில கூட நீங்க நேசிக்கிறவர்களுக்கே நீங்க நன்மை செஞ்சீங்கன்னு சொன்னா அவங்க திரும்ப உங்களுக்கு நன்மை தான் செய்வாங்க. நீங்க யாரிடத்துல அன்பு பாராட்டுறீங்களோ அவங்க திரும்ப உங்களுக்கு அன்பு பாராட்டுவீங்க. நீங்க ஒரு நல்ல காரியத்தை செஞ்சு அவங்களும் உங்களுக்கு ஒரு நல்ல காரியத்தை செய்வாங்க. ஆனா சத்ருனிடத்துல நீங்க அன்பு கூர்ந்து பாருங்க, அவங்களுடைய இருதயம் மனம் திரும்பப்படும், அவர்களுடைய இருதயம் வருந்தும், அவர்களுடைய இருதயம் நீங்க செய்த நன்மையான காரியங்களை எண்ணி யோசித்து அவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா மனம் மாற்றத்துக்குள்ளாக வரும்படியாக தேவன் உதவி செய்வார். ஆகையினால தான் சத்துருக்களை சிநேகிங்க. உங்களை யாரெல்லாம் விரோதிக்கிறார்களோ அவர்களிடத்துல அன்பு பாராட்டுங்க. அன்பு பாராட்டும் பொழுது அவர்கள் தேவன் பக்கமாக திருப்பப்படுவார்கள். பிரியமான தேவனுடைய ஜனங்களே, நீங்க உங்ககிட்ட அன்பு கூறுறவங்க கிட்டயே அன்பு கூர்ந்து உங்களை நேசிக்கிறவர்களே நேசித்தால் உங்களுக்கு என்ன பலன் கிடைக்கும்? உங்களுக்கு என்ன நன்மை உண்டாகும்? வேத வசனமும் அப்படியாக சொல்லுகிறது. நம்ம எடுத்து வாசிக்கலாம். லூக்காவின் புஸ்தகத்துல 6ஆம் அதிகாரம் 35வது வசனம். உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், நன்மை செய்யுங்கள், கைமாறு கருதாமல் கடன் கொடுங்கள், அப்பொழுது உங்கள் பலன் மிகுதியாயிருக்கும். உன்னதமானவருக்கு நீங்கள் பிள்ளைகளாயிருப்பீர்கள். அவர் நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் நன்மை செய்கிறாரே. இந்த வேளையில கூட பிரியமான தேவனுடைய ஜனங்களே, இயேசு நன்றி அறியாதவர்களுக்கும் துரோகிகளுக்கும் சத்துருக்களுக்கும் கர்த்தர் நன்மை செய்தாராம். இந்த நாள்ல கூட எனக்கு எதிராக ஒருத்தன் பேசிட்டான், என்னை அவமானப்படுத்திட்டான், தூஷித்து என்னை நிந்திக்கிறான், நான் எப்படி நன்மை செய்து? கர்த்தரே நன்மை செய்திருக்கிறாருங்க. இயேசுவே நன்மை செய்திருக்கிறார். நன்றியே அறியாதவர்களுக்கு செய்த நன்மைக்கு நன்றியே இல்லாதவர்களுக்கு கூட கர்த்தர் உதவி செய்தாராம். துரோகிகளுக்கு துரோகம் பண்றாங்கன்னு தெரியும், இருந்தாலும் அவர்களுக்கு தேவன் நன்மை செய்தாராம். இதை எல்லாவற்றையும் அறிந்து கொண்டு கூட கர்த்தரே உதவி செய்தார் என்று சொன்னால் அவர் எப்பேற்பட்டவராக இருந்தார்? அவர் உன்னதமான தேவனாக இருந்தார். நீங்க தேவனுடைய பிள்ளைகளாக மாற வேண்டும், ஒரு பலனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் உங்களுடைய பலன் பரலோகத்துல மிகுதியாக இருக்கணும். உங்களுக்கு ஆசீர்வாதம் உண்டாகணும்னு சொன்னா இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதம் கிடையாது, பரலோகத்துல உங்களுக்கு பலன் உண்டாகணும்னு சொன்னா உங்களுடைய சத்துருக்களை நீங்க சிநேகித்து பாருங்கள். எலிசா சிநேகித்தார், அவருடைய பலனை இப்பொழுது கூட நம்ம பேசிக்கொண்டு இருக்கிறோம். நீங்க அப்படி சிநேகித்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய பலன் பரலோகத்தில் மிகுதியாக இருக்கும். நீங்க தேவனுக்கு பிள்ளைகளாக இருப்பீர்கள். நன்மை செய்ய நீங்க என்ன பண்ணுங்க? படியுங்கள், கற்றுக்கொள்ளுங்க. நன்மை தேவன் செஞ்சாரா நானும் செய்வேன், கர்த்தர் செஞ்சாரா நானும் செய்வேன், அவர் செய்தது போல நானும் இந்த பூமியில ஒரு முன்மாதிரியாக வாழ வேண்டும் என்று சொல்லி உங்களை அர்ப்பணிக்கும் பொழுதுதான் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க குறைவுகளோடு இராதபடிக்கு உங்களுடைய வாழ்க்கை தரத்தை தேவன் ஆசீர்வதித்து அவர் உயர்த்த அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். ஆகையினால பிரியமான தேவனுடைய ஜனங்களே, உங்களுடைய சத்துருக்களை சிநேகியுங்கள். அவங்க கஷ்டப்படும் பொழுது கைமாறு கருதாம அவங்க திரும்ப எனக்கு கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு நீங்க நினைச்சு கொடுக்காதீங்க. அவங்க கொடுத்தாலும் அவங்க தரலன்னு சொன்னாலும் திரும்பவும் அவங்க கொடுப்பாங்கன்ற எண்ணத்தோடு கொடுக்காதபடிக்கு தேவன் சொன்னார் நான் செய்யறேன்னு சொல்லிட்டு நீங்க கொடுத்து பாருங்க. நிச்சயமாகவே அதற்குரிய ஒரு பலனை நீங்கள் பார்ப்பீர்கள். அது எங்க உங்களுக்காக சேர்த்து வைக்கப்பட்டிருக்கும் என்று சொன்னால் பரலோகத்தில் உங்களுடைய பலன் மிகுதியாக இருக்கும். கொஞ்சம் கிடையாது, மிகுதியாக நிறைவாக தேவன் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்க அவர் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். நீங்க ஆயக்காரரும் பாவிகளும் அதை போலதான் செய்யறாங்களா? உங்களை நேசிக்கிறவங்களே நீங்க நேசித்த என்ன பலன்? உங்களை அன்பு கூறாதவங்க, உங்களை எதிர்க்கிறவங்க, உங்களோடு விரோதமா இருக்கிறவர்கள் மத்தியில நீங்க என்ன பண்ணுங்கன்னா அன்பு பாராட்டி பாருங்க. தேவன் நிச்சயமாகவே உங்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தி அவர்கள் மத்தியில மேன்மையும் கனத்தையும் ஆசீர்வாதத்தையும் நீங்கள் சுதந்திரத்துக் கொள்ளும்படியாக கர்த்தர் உதவி செய்வார். தேவனுடைய பிள்ளையாக மாற விரும்புகிற நீங்கள் உங்களுடைய சத்துருக்களை சிநேகியுங்கள். சகோதர சிநேகம் நிலைத்திருக்க கடவுது என்று சொல்லி வேதவசனம் சொல்லுகிறது. சகோதர சிநேகம் சொன்னா நமக்கு சத்ருவா இருக்கிறவங்க கூட நமக்கு சகோதரன் தான், சகோதரி தான். அவர்களுடைய இக்கட்டில் உதவி செய்யுங்க, அவர்களுக்கு வேண்டியதை கொடுங்க, நன்மையான காரியங்களை செய்யுங்க. அது நிமித்தமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் அநேகருக்கு பயனுள்ள பாத்திரங்களாக இருக்கும்படியாக தேவன் உதவி செய்வார். இந்த வேளையில கூட கண்களை மூடி ஜெபித்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்களை அதிகமாக நேசிக்கின்ற நல்ல கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நாளில் கூட கேட்ட வார்த்தையின்படியாக எங்களுடைய சத்துருக்களை நாங்கள் சிநேகிக்க தேவனின் கிருபை தருவீராக. ஆண்டவரே, உம்முடைய தேவ மனுஷன் எப்படியாக ஆண்டவரே ஒரு பெரிய விருந்து பண்ணி ஆண்டவரே சத்துருவை சிநேகித்து அந்த இடத்துல அன்பு பாராட்டி பிறருக்காக ஆண்டவரே அப்பா தன்னுடைய அன்பை தெரியப்படுத்தினது போல நாங்களும் அப்படியாக இருக்க பிறருக்கு நன்மை செய்ய ஆண்டவரை கைமாறு கருதாமல் உதவி செய்ய கர்த்தர் நீர் உதவி செய்ய போறதற்காக நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.